ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. பாண்டியன் ஸ்டோர்ஸில் இப்படி மாட்டிக்கிட்டே பங்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி நிலைமை. நம்ம வந்து சமாளிக்கிறாங்க. கடைக்கு போனது இல்லாமல் வெளியில் ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்க சொல்லுவாங்க. நம்ம ராஜியுமே அதுக்கேற்ற மாதிரி எங்கள் மாமியார் கிட்ட சமாளிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவள் என்கிட்ட சொல்ல மாட்டாளாமா, நான் தானே மாமியார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சார், அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா எடுக்கல மாதிரி சமாளிச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் வந்து போகுது. என்ன பெரிய ஆச்சரியம், அதை விட ஒரு பெரிய மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று காத்துட்ருக்குல்ல. நம்ம பாண்டியமே என்ட்ரி கொடுத்துறாங்க இவங்க வரதுக்கு முன்னாடியே. ஸோ இவங்க இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் மீனாவும் வராங்க. ஸோ டக்குன்னு கதிர் வந்து என்ன நினச்சிருந்தா எனக்கு உண்மையை சொல்கிறேன், நாங்கள் ரெண்டு ட்ரெஸ் எடுக்க தான் போனோம் மாதிரி சொல்லிடுறாரு. ஒட்டுமொத்தம் இவங்க வந்து மாறுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த ரூபாய் அவங்க கொடுத்தாங்க, சட்டை பார்த்து போயிட்டாங்க. 200 தாங்க, 2000 பார்த்துட்டு 200 சொல்லி அப்படி மெயினாக மேலே மண்ணள்ளி வாரி கொட்டுறீங்களே ஏன்னு தெரியல. அதில் சொல்கிறாங்க. அப்போ வந்து 2000 தேவையா, எப்பயாச்சும் நீ எப்படி காசு எப்படி செலவு பண்ணுற அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே எவ்வளோ தூரம் நம்ம மீனாவை திட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் திட்டாங்க. அதில் செந்துமே வாய்த்து வந்து எதுவுமே பேசவே இல்லை. ரூமுக்குள்ளே போய் அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. வந்து இந்த இடத்துல இது வந்து நீங்கள் இப்போ ட்ராக் போகுது. பட் இந்த இடத்துல வந்து நம்ம அன்னிக்கு சப்போர்ட் பண்ணலையே, அண்ணன் எப்படி வருத்தம் தான் கற்றுருக்கு இருக்குது. இதில் பாண்டியன் 4 நாள் அவர் பண்ணுறப்ப தப்பாக தான் இருந்துட்டுருக்கு. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்கே வேணும் போட்டு விட விடாமல் அங்கே போகக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாது, இவ்வளோ செலவு பண்ணக்கூடாது மாதிரி ரொம்ப நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி எனக்கே செம்ம கடுப்பாக இருக்கும்போது அதில் நடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும், கடுப்பாக இருக்கும்போது எனக்கு புரிய முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.